திருச்சியில் இப்படி ஃப்ரீயாக ஒரு மியூசியம் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், இந்த மியூசியமுக்கு எந்த விதமான என்ட்ரி சார்ஜுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரீயாக லைப்ரரியும் இருக்குது. இந்த லைப்ரரி மியூசியமும் யார் வேணாலுமே ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணலாம். இதோட ஓனர் தான் சமூக ஆர்வலரான விஜயகுமார். நெருங்கிய உறவுகளை கைவிடாதீர்கள் என்று இருக்கிறது. இந்த செய்தி குறிப்பை தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. என் பேர் விஜயகுமார், திருச்சியில் இருக்கின்ற விஜயகுமார் என்ற வெற்றி செல்வன். நான் யோகா ஆசிரியர். அதை தவிர ஒரு 4 பணிகளை முக்கியமாக பண்ணிட்டு இருக்கேன். அறிவார்ந்த சமூகத்துக்கு இலவச நூலகம், பாரம்பரியம் காக்க புலங்கு பொருட்கள் காட்சியகம், பசிப்பினி போக்க அன்றாட அன்னதானம், வீடற்று ஆதரவற்று உள்ளவங்களுக்கு உண்ண உணவு, மானம் காக்க உடுத்த உடை. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய மரியாதையோட நல்லடக்கம் செஞ்சுட்டு. இது மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு சொல்வதற்கு யாரும் இல்லை. இது ஒரு வீட்டுக்கு இறப்பு செய்தியை சொல்றதுக்கு யாரும் இல்லை, மாலை போடுறதுக்கு யாரும் இல்லை, மரியாதை பண்றதுக்கு யாரும் இல்லை, மார்பிள் அடிச்சுட்டு அழுகுறதுக்கு கூட யாரும் இல்லை. அந்த மாதிரி உள்ள சூழல்ல தான் நாங்க காக்கப்பட வேண்டியவர்களால் கைவிடப்பட்டவர்களை நாங்க கண்ணியமான முறையில நல்லடக்கம் செஞ்சிட்டு இருக்கோம். இது மாதம் 8லிருந்து 10 பிரேதங்கள் எனக்கு மட்டுமே தகவல் வருதுங்க. இதுக்காக இவர் கவர்னர்கிட்ட அவார்டும் வாங்கியிருக்காரு.